ஹாய் குட்டீஸ், இன்றைக்கான ஸ்டோரி பார்த்துடலாமா? நம்ம இன்றைக்கி மோசே அண்ணாவோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஏசப்பா வந்துட்டு இஸ்ரேல் மக்கள் எல்லாத்தையுமே, அதாவது இஸ்ரேல் மக்கள்னால் கொஞ்சம் கிடையாது, லட்சக்கணக்கான மக்கள் அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு வராங்க. எங்கேருந்து? எகிப்துன்னு ஒரு நாட்டில் இருந்து கானான் தேசத்துக்கு அவ்வளோ பேரையும் மோசே அண்ணா கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. சரியா? அப்போ மோசே அண்ணாவை பற்றி அங்கே இருக்கிற இன்னும் 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரோன் அண்ணன், அப்புறம் மீரியாம், அப்படிலாம் நிறைய அண்ணங்க இருக்காங்க. அவங்க மோசே அண்ணாவை வச்சு தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் இந்த அண்ணா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே படலை. ஏன்னா நமக்கு இந்த பணிக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறது யார்? நம்ம ஏசப்பா. நம்ம மேலே உள்ள நம்பிக்கையினால தான் நம்மளை எகிப்துலேருந்து இஸ்ரேல் மக்களை நம்ம கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அதனால் இவங்க யார் பேசுகிறதையும் நம்ம கண்டுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு மோசே அண்ணா அவங்க போகிற வழியில் தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அவங்க கூட யார் இருக்கா? நம்ம ஏசப்பா. நம்ம ஏசப்பா ரொம்ப சாந்தம் உள்ளவங்க. எவ்வளவோ பாடுகள் நமக்காக ஏசப்பா நிறைய பாடு அனுபவிச்சிருக்காங்க. சரியா? அதுக்காக தான் இந்த மோசே அண்ணாவை இஸ்ரேல் மக்களை வழிநடத்துறதுக்காக ஏசப்பா அந்த பணியை மோசே அண்ணா கிட்ட கொடுக்குறாங்க. இப்போது ஒரு 10 பேரை நம்ம ஸ்கூல்லலாம் 10 பேர் நேராக போங்கன்னு சொன்னால் கூட நம்ம நேராக போக மாட்டோம், பேசிகிட்டு இருப்போம், இல்லை மெதுவாக போவோம், ஸ்லோவாக போவோம். ஏன்னா நம்மளை வழி நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்துகிற பணியை மோசே அண்ணாக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சாந்தமுள்ளவர்னு ஏசப்பாவே சாட்சி சொல்லியிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் மோசே அண்ணா கூட அதிகமாக பேசியிருக்காங்க. சரியா? ஆவியின் கனிகளில் அடுத்து நம்ம பார்க்குற தலைப்பு சாந்தம். பாய் குட்டீஸ்.